Hey guys, welcome back to my channel. Vision board make பண்ணலாமா? ஃபைனலி ஃபர்ஸ்ட் டைமாக நான் விஷன் போர்டு மேக் பண்ண போகிறேன். ஸோ போன வட்டமே விஷன் போர்டுன்னு அப்படின்ற விஷன் போர்டுன்ற நேமே நான் போன வருஷம் தான் எனக்கே தெரியும். ஸோ அது வந்து நியூ இயர்க்கு அடுத்து தான் எனக்கு தெரியுன்றனால அதை அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ ஐ ஸ்டார்டட் டு மேக் விஷன் போர்ட் 2026ஓட விஷன் போர்ட். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் விஷன் போர்டு ரெடி பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி விஷன் போர்டு ரெடி பண்ணுறதுக்காக டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன். எப்படின்னா நான் விஷன் போர்டு ரெடி பண்ணேன், எந்த மாதிரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன், எந்த மாதிரி பிக்சர்ஸ் எங்கேருந்து எடுத்தேன், ஸோ இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ டோன்ட் ஸ்கிப், லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த விஷன் போர்டு வந்து எந்த ஆப் எப்படி நான் யூஸ் பண்ணேன், ஸோ ஆப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் கேன்வா ஆப் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து டுட்டோரியல் எதுலையாவது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பில் போய் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எல்லாமே அவங்களே கொடுத்து நீங்கள் அதில் வந்து இன்புட் மட்டும் இமேஜ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா பிகினர் எடிட்டர்ஸ்க்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ சஜஸ்ட் கேன்வா ஆப். அதுலேயே வந்து டெம்ப்ளேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த டெம்ப்ளேட்ல வந்து ஐ சூஸ் திஸ் ஒன். ஸோ வந்து உங்களுக்கு பேமெண்ட் இது பண்ணுறதும் இருக்கும், ஃப்ரீ எலமெண்ட்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன 2026ல வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. ஸோ எனக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், இது சாப்பிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஐ ஹாவ் லிட்டில் பிட் வேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தேன், இந்த ரொட்டீன்ஸ்லாம் வச்சுருந்தேன், லிட்டில் பிட் ரொட்டீன்ஸ்லாம் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மட்டும் நீங்க வந்து பண்ணுங்க. இல்ல ஃபாலோ பண்ண மாட்டேன், சும்மா எனக்கு ஆசை அப்படின்னா டோன்ட் ட்ரை திஸ். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியல். ஸோ நம்ம அதுக்கு எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் அந்த மேனிஃபெஸ்டே நமக்கு கொடுக்கும், நம்ம யூனிவர்ஸே நமக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம எஃபெக்ட் போடாமல் நான் சும்மா செய்வேன் ஆனால் எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, இது உங்களுக்கான வீடியோ கிடையாது அப்படின்னா. சரி, ஸோ நீங்கள் விஷன் போர்ட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸி டு மேக். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு நீங்கள் எதெல்லாம் 2026ல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன இது பேசிக்காக என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, இட்ஸ் வெரி ஹார்ட் டு மீ, ஆனால் ஐ வில் ட்ரை. அதுக்கடுத்து வந்து ஃப்ரூட்ஸ்னால் சாப்பிடணும், அடுத்து வந்து ஜூஸ் குடிக்கணும். ஜூஸ் வந்து நான் அதிகமாக தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப அடிக்டடாக இருந்தீங்க, ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்டடாக இருந்தீங்க, அது வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து நமக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க மாற்றிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் விஷன் போர்டில். அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஜூஸ். அதுக்கடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் இன்க்ளூட். அதுக்கடுத்து உங்களுக்கு ரொம்ப புக்ஸ் பிடிக்கும், நியூ ஸ்கில்ஸ், எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெஸ்ட்டு வென்யூஸ் ஸ்கில்ஸ்னால் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது. நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இப்போ தான் இது பண்ணுறனால நான் வந்து யூடியூப்பில் அந்த 100K ரீச் பண்ணணும். அது இன்னொன்று வந்து அது வந்து உங்களால் முடியும் அப்படின்றது ரொம்ப லாங் ஆகும் அப்படின்னு நமக்கே தெரியும். மீன்ஸ் எப்படின்னா இப்போ ஒரு வீடியோ வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு வியூஸ் வந்து இவ்வளோ போகுது ஆவரேஜாக அப்படின்னா அதை விட ட்ரிபிள் மடங்கு நம்ம போகணும் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது வந்து ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். ரொம்ப நமக்கே தெரியும்ல இது வந்து இட்ஸ் டேக் லாங் டைம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஆனால் மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம எழுதுவோம் அப்படின்னு போடாமல் ஈஸியாக நமக்கு கிடைக்கும்ல. இன்னும் நம்ம எஃபர்ட் போட்டால் அது ஈஸியாக கிடச்சிரும், எஃபர்ட் போட மாட்டோம் ஆனால் போட்டால் கிடச்சிரும் அப்படின்றத வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுமாரியே ஒரு ஆர்வம் வரும். ஒன்று இது நடந்துருச்சு, நெக்ஸ்ட்டு போவோன்னு. அப்போ வந்து எதுவுமே நடக்காமல் நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா நமக்கே சோர்வாயிடும். ஒன்று நம்ம புட் டவுன் பண்ணிட்டு நம்ம போகும்போது இட்ஸ் வெரி ஈஸி. ஹே கைஸ், இந்த கிளிப்ஸ் வந்து எதோட கண்டினியூஷன் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசினதா விஷன் போர்டோட கண்டினியூஷன் தான். எதனால அந்த இதுலனா அது எடுத்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு கிறிஸ்மஸ் ஷூட்டு எங்கள் பாப்பாவுக்கு பண்ணுறதுனால அப்படியே இதையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சன்லைட்டு மணி 6 ஆச்சு, ஒரு அரை மணி நேரத்தில் நைட் ஆயிரும்.
அதனால அதுக்குள்ளே எடுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து வாசல்ல உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாரும் நிறைய பேர் நான் போட்டு நான் பார்த்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. 25ல பண்ணது எல்லாமே 26ல, சாரி 24ல பண்ணது எல்லாமே 25ல வந்து அவங்களுக்கு ட்ரூ ஆயிருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் திங்க் என்ன அப்படின்னா, விஷன் போர்டு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண போகிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வேணும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் விஷன் போர்டில் வைக்கலாம். பேசிக்காக வந்து நான் இப்போ நல்ல க்ளோயிங் ஸ்கின் வேணும்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டில் வந்து நான் போட்டிருக்கேன் அந்த விஷன் போர்டில் அப்படின்னா, நான் அதுக்கேற்ற மாதிரி இன்டேக்ஸ் எடுக்கணும். நான் எதுவும் எடுக்க மாட்டேன், ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவேன். ஆனாலும் எனக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா அது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் அப்போனா விஷன் போர்டுன்றதுக்குள்ளேயே போகாதீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் கொஞ்சம் அங்கிட்ட எடுத்து வச்சிருக்கேன், அந்தந்த டைப் படி தான் இது பண்ணணும். ஸோ கேன்வாஸ் போர்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு இப்போ A4 சைஸில் நீங்கள் எடிட் பண்ணலாம். வாட் எவர் நீங்கள் எந்த சைஸ் எடிட் பண்ணுறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸ் போர்டோ, இல்லை நீங்கள் நார்மலாக பேப்பர்னா ஓகே, அது ஒன்றும் இல்லை. நான் கேன்வாஸ் போர்டில் பண்ணணுன்றதுக்காக எந்த கேன்வாஸ் போர்டில் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடிட்டிங்கையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சைடை ஒட்டிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று வந்து நான் கீழேருந்து மேலே ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு என் கையில் வந்தது யூடியூப். இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ட்ராவல் இது மட்டும்தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல யூடியூப் அப்படின்றதையும் இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து நான் அப்படியே ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி நானாக வந்து ஒட்டுறது வந்து கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்க்க எனக்கு நானே கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இது பண்ணேன். பாதி ஆல்மோஸ்ட் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்க்க அவ்வளோ ஆசையா இருக்கு. நீங்க பாருங்க, இந்த போட்டோ வந்து இந்த உலகத்துல நான் இருக்கிற வரையும் மாற்றி மாட்டேன். பிகாஸ் நான் வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவ் ட்ரெஸ் வச்சுருக்கேன். ஆனாலும் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி போட்ட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸும். அதனால இதை நான் எப்பவுமே வச்சுருக்கேன் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், அது வந்து கொஞ்சம் கெத்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தியும் அதையும் போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல் எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எது என்னை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இனிமே இங்கே வரும், அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். மீதி எல்லாமே ஸ்கில் கற்றுக்கிட்டு தான் இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டம், பட் ஐ வில் ட்ரை. இதுதான் நான் சொன்னதுலேயே வந்து இதுதான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும்னு தோன்றது, நான் நினைக்கிறது. ஏன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிடாமையவே இருக்கவும் மாட்டேன். ஸோ சாப்பிடுவேன், அதை விட நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதனால நான் இதை வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான், திஸ் இஸ் மை விஷன் போர்ட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இதுல வந்து நிறைய என்னோட ஃபேவரட் இருக்கு. இந்த மிரர் செல்ஃபி என்னோட ஃபேவரட், இந்த மிரர் செல்ஃபி என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் இதுல எது எனக்கு டஃபா இருக்கும் அப்படின்னா இது கொஞ்சம் டஃபா இருக்கும். பனானா வந்து நான் டெய்லியும் இன்டேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டி ஃப்ரூட்ஸ் வந்து நான் இன்டேக் பண்ண மாட்டேன். கொய்யா பழமும் பனானாவும் ஓவரா நான் எடுத்துப்பேன். தென் இது வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும், பட் ஐ ட்ரை டு
ஷோ மை பெஸ்ட். இந்த இது வந்து எப்பவுமே யூஸ்வலா நான் வந்து கிளாஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போறனால இந்த நோட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் இருக்கும். இந்த இது வந்து நானா இது பண்ணது. இந்த பிக்சரா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து சூரியன் வரும் அந்த பிக்சரா இருக்கட்டும், இங்க வந்து இப்படி ஸ்டார் போடுறது, யூடியூப் வைக்கிறது, இங்க சன்ஃபிளவர் வந்து என்னோட பெஸ்ட் எப்படி சொல்றது, எனக்கு வந்து ஒரு சன்ஃபிளவர் இமோஷன் மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்ன எழுதிருப்பேன்னா, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் பிகாஸ் யூ ஆர் த கிரேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் யூ வில் நெவர் ஒர்க் ஆன். ஸோ இது வந்து பெஸ்ட் கோட். என்ன கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் டஃபா இருக்கும். இது வந்து எனக்கு ஃபேவரட் சொல்லிட்டு ஸ்டே ஃபோக்கஸ் வந்து எனக்கு இப்போ வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கு லேப்டாப்ல. ஸோ அதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதை மட்டும் ரெகுலரா பண்ணணும் அவ்வளவுதான். அதனால ஸ்டே ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டேன். இந்த இது வந்து ஒரு எவ்ரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியுமே ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்கும், திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ட்ரீம் தான் இந்த இது. கண்டிப்பா இங்க இருந்து திருச்சி, இங்க இருந்து கோயம்புத்தூர், இருந்து சென்னை அப்படியாவது போகணும். ஆக்சுவலா நான் இந்த வருஷமே போகணும்னு சொல்லி நினைச்சு இருந்தேன். பட் அந்த இது அமையல. இது வந்து ரெகுலரா நான் முக்காவாசி இது பண்ணிட்டேன். எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ அதனால நான் ஏதாவது எனக்கு பிடிச்சாங்கன்னா ஜூஸ் குடிப்பேன். ரெகுலர் நிறைய தடவை குடிச்சிருக்கேன். டீ காஃபி வந்து ஒரு வருஷத்துக்கு நான் டீ காஃபி வந்து எத்தனை தடவை குடிப்பேன் அப்படின்னா ஒரு 10 தடவை குடிச்சிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 10 தடவை, மேக்ஸிமம் 10 தடவை, மினிமம் ஒரு 5 4 அவ்வளவுதான் குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 மாசத்துக்கு ஒரு அந்த மாதிரி தான் குடிப்பேன். 10 எனக்கு பொறுத்தவரை அதிகம். மேக்கப் வந்து தெரியும், நான் மேக்கப் பண்ண தெரியாது. நான் பண்றது மேக்கப் பண்ணிடுவாங்க. நான் பாத்தீங்களா ஒரு ஐலைனர் போடல, காஜல் போடல, ஐப்ரோ இது பண்ணல, ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா பண்ணல, லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஒருமே சின்னது. ஆனா என்னை பார்த்தா சீனியர் மேக்கப் காரி வேணா மினிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இது யூடியூப் டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாவது வீட்லயே இருக்கவே எனக்கு பிடிக்காது. எங்கேயாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட மறந்துடும். அந்த மாதிரி போறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் என்னோட விஷன் போர்ட். உங்களோட விஷன் போர்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். 2026ல போறதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்களே நிறைய வைக்கிறாங்க. 2025 உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா அடி, பிரேக்கப், அது ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி என்னென்னமோ வைக்கிறாங்க. அந்த இதுக்கு அந்த வயசுல உள்ளவங்க இப்ப என் வயசுல கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தைக்குன்னா நான் யூஸ் பண்ணவே கூடாது ஏஜ். ஆனா சின்ன பிள்ளைகள் டிப்ரெஷனா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணாங்க. நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னா அந்த ஹாப்பியா இருக்கிற கூட நம்ம தேடி வரும்ன்ற மாதிரி கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும். 2026 உங்களுக்கு நிறைய கிடைக்கணும், ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் வந்து ட்ரை ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் வாட்சிங். லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு யாருக்காவது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.